ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கோம். ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமர் பாதத்தை போய் நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோங்க. நிறைய பேருக்கு வந்து ராமேஸ்வரத்துனா ராமநாத சுவாமி கோயில் மட்டும்தான் தெரியும். ராமர் பாதம் இங்கே விசேஷமாக இருக்குது. இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க கோயிலுக்கு போகலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பேருக்கு ஏற்ற மாதிரியே ராமருடைய தடயங்கள் இந்த மாவட்டம் முழுக்க நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லணுங்க. அதுலேயும் இந்த ராமேஸ்வரம் மிக முக்கியமானது. இந்த ராமேஸ்வரத்தில் நிறைய ராமருடைய தடயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான 3 இடங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இது அமையும். முதல்ல நம்ம பார்க்க போகிற இடம் ராமருடைய பாத தரிசனம். இந்த பாதத்துக்கு ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரத்தில் இருந்து, அதாவது ராமநாதர் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ராமர் பாதம் இருக்குங்க. கேந்தமாதன பர்வதம் அப்படின்னு ஒரு மணல் குன்று மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு இடத்துல ஏன் ராமருடைய பாதம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்த பார்க்குறோம், இல்லை தூரமான இடத்த பார்க்குறோம், இல்லை அந்த இடத்த சுற்றி உள்ள இடங்களை நம்ம பார்க்கணுன்னா அந்த இடத்துல இருக்க உயரமான மலை இல்லை உயரமான இடத்துல போய் தான் நம்ம அந்த இடத்த பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இலங்கையை இந்த மணல் குன்றிலிருந்து ராமர் பார்த்துருக்காருங்க. அதனால் இங்கே ராமருடைய பாதம் அமைக்கப்பட்டிருக்கு. பாதத்துக்கு ஒரு தனி கோயில் இருக்குது. 25 படிக்கட்டுகள் ஏறி இந்த ராமருடைய பாதத்தை நம்ம தரிசனம் பண்ணலாங்க. அதன் பின் அந்த ஒரு பாதத்துக்கு மேலே ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த மண்டபத்துக்கு போய் நம்ம இந்த ராமேஸ்வரம் சுற்றி பார்க்கலாங்க. அற்புதமான காட்சியாக அது அமையும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பைனாகுலர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பணம் வசூலிப்பாங்க. அதை வச்சு அங்கே இருக்கிற இடங்களை நம்ம அழகாக ரசிக்கலாங்க. இந்த ஒரு கேந்தமாதன பர்வதத்தில் தான் ராமர் ஓய்வெடுத்தார். ராமர் இங்கிருந்து இலங்கையை பார்த்தார், அங்கே இருக்கிற நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருடைய பாதத்தை தரிசனம் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோங்க. இது தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு தீவு. 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோதண்டராமர் கோயில் இருக்குங்க. ஒரு தீவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில்னு சொல்லணும். ஏன்னா இங்கே விபீஷ்ணர் முக்கியத்துவம் பெற்றிருக்காரு. விபீஷ்ணருக்கு பட்டம் சூட்டிய இடம் தாங்க இந்த கோயில். இங்கே போருக்கு பின் விபீஷ்ணருக்கு ராமர் இலங்கையோடைய மன்னராக பட்டம் சூட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் விபீஷ்ணர் இலங்கை போருக்கு முன்னாடி அங்கேருந்து ராமரிடம் தஞ்சம் புகழ வந்திருக்காரு. அப்போது இங்கே இருக்கிற வானர சேனைகள் இல்லை, இவரை சேர்த்துக்க கூடாது, இவர் ஒரு அசுரன்னு சொல்லும்பொழுது ராமர்கிட்ட ஆஞ்சநேயர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. இல்லை, இவர் நான் அங்கே போய் பார்க்கும்பொழுது நல்ல மனிதராக தென்பட்டார், அதனால் இவரை நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காரு. அதனால் பரிந்துரை ஆஞ்சநேயர் இந்த கோயிலில் இருக்கார். விபீஷ்ணர் இருக்கார். ராமர் கோதண்டராமராக விளங்குறாருங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதா, விபீஷ்ணன், ஆஞ்சநேயர் எல்லாருமே இந்த கோயிலில் இருக்காங்க. அடுத்து நம்ம அற்புதமான அதிசயமான ஒரு தீர்த்தத்தை போய் பார்க்க போகிறோம். ராமர் உருவாக்கிய ஒரு தீர்த்தம். இதில் என்ன அற்புதம் இருக்குது, அதிசயம் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ராமேஸ்வரத்தில் 64 தீர்த்தங்கள் இருக்குங்க.
புண்ணியமான தீர்த்தங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 64ல் 22 ராமநாத சுவாமி கோயிலுக்குள்ளவே இருக்குது ராமேஸ்வரத்தில். அந்த 22 தீர்த்தங்கள் பற்றியும் கோயிலை பற்றியும் அற்புதமான ஒரு காணொளி நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த காணொளியோடைய லிங்க், அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம போய் பார்க்க போகிற தீர்த்தம் வில்லூண்டி தீர்த்தம்ங்க. வில்லூண்டி தீர்த்தம் வில்லூண்டின்ற ஊரில் இருக்குங்க, ராமேஸ்வரத்துக்கு மேற்கில். அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு போகும்பொழுது ராமேஸ்வரத்துலேருந்து 6 கிலோமீட்டரில் இந்த வில்லூண்டின்ற ஊர் இருக்குங்க. இங்கே கடற்கரையில் இந்த வில்லூண்டி தீர்த்தம் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா கடற்கரைக்கு பதிலாக கடலுக்குள்ளவே இந்த தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளவு ஒட்டி, கடலுக்கு ஒட்டி இந்த தீர்த்தம் இருக்குங்க. இங்கே திரையம்பகேஸ்வரர் கோயில் இருக்குது, சிவபெருமானுடைய கோயில். அதுக்கப்புறமா ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. அந்த பாலத்தோடைய கடைசியில் அந்த கடற்கரை ஓரத்தில் இன்னும் கடலுக்குள்ளவே இந்த வில்லூண்டி தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்தை ராமர் எப்படி உருவாக்குனாருன்னு கேட்டிங்கன்னா, சீதை தாகமாக இருக்குன்னு ராமர்கிட்ட கேட்கும்பொழுது ராமர் இந்த கடற்கரையில் வில்ல ஊன்றி இந்த தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காரு. அதனால தான் இந்த தீர்த்தத்துக்கு வில்லூண்டி தீர்த்தம் அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. கடற்கரையில் இன்னும் சொல்லணும்னா கடலுக்குள்ளவே இந்த தீர்த்தம் இருந்தாலும் அவ்வளவு சுவையாக இந்த நீர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிசயமான விஷயமா, ரொம்ப புனிதமான விஷயமா இந்த வில்லூண்டி தீர்த்தம் விளங்குதுங்க. பாருங்க, இது கடல். கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல தண்ணி தீர்த்தம். இந்த தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்குமா, கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும். சீதை தாகத்துக்காக ராமர் உருவாக்கிய தீர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க ராமர் பாதம், கோதண்டராமர் கோவில், அதுக்கப்புறமா இந்த தீர்த்தம் வில்லூண்டி தீர்த்தம். இதெல்லாம் ராமருக்கு சம்பந்தமான முக்கியமான இடங்கள். இந்த 3 இடத்த இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரத்தில். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.